ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம். சேரனண்ணாவுக்கு ஒரு பொய் சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும்னு சொல்லிட்டு பாண்டியன், பல்லவன், சோழன் இவங்க 3 பேருமே நினைக்கிறாங்க. அதனாலேயே அவங்க கிட்ட சொல்லாமலேயே இந்த நிச்சயதார்த்த வீட்டுக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்களுமே வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு தடவை இந்த தேதியெல்லாம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சோழனும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க, எப்போனாலும் நம்ம தேதி குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க. இதுக்கு நம்ம நிலா அது எப்படி அதுக்குள்ளே தேதி குறிக்கிறதுக்குன்னு வர்றாங்க, நம்ம எப்படி தான் அன்னைக்கிட்ட இந்த பொய்யெல்லாம் சொல்லி நம்ம மறைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது எவ்வளோ சீக்கிரம் அந்த கல்யாணம் முடியணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியட்டும், அப்போந்தான் அண்ணங்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும். அண்ணனுக்கு பொய் சொல்லியாவது அந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சோழன் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த நிலா நடேசன்கிட்டயே சொல்கிறாங்க. அவங்களும் சரிம்மா, நான் ஈவினிங் ரெடியாக இருக்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் சரி, அவங்க முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கோங்க, எப்படியாவது இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியவே கூடாது, அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதுக்கும் தனி கொடுத்தன போகிறதுக்கும் சம்மதிக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படிமா கல்யாணத்து வரைக்கும் மறைச்சி நம்ம நடத்த முடியும் அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லை, அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரியே பொண்ணு வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்து வீட்டை ஒரு தடவை பார்க்குறாங்க. ஏற்கனவே பார்த்த வீடு தான் அப்படின்னாலுமே அவங்க இன்னொரு தடவை பார்த்துட்டு தேதியும் குறிக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே சோழன் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியனும் இல்லை, சீக்கிரமாகவே நடக்கட்டும், அதுதான் நல்லதுன்னு சொல்லி கண்ணை காமிக்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனும் நிலாவும் ஆமாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க 3 தேதி சொல்கிறாங்க. அந்த 3 இருக்கிறது 15ஆம் தேதி. சரி, அப்போவே கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ வேலையை பார்க்க முடியும், பத்திரிக்கை கொடுக்கணும், வேலையெல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பசங்க நாங்கள் 3 பேர் இருக்கும்போது என்ன கவலைப்பா, எல்லாமே நடத்திடலான்னு சொல்லி இவங்க பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம சோழனுக்கு தெரியாது. பொண்ணோட அப்பா கூட ஊடையில் பேச வராங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதுமே நம்ம சோழன் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க. ஆனால் சோழன் பேச்சை மாற்றி எல்லாமே வரதட்சணை தானே, அது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் எவ்வளோ போடணுமோ அது போடுங்க, கல்யாண வேலையெல்லாமே அந்த செலவெல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிடுதோம் அப்படின்னு சொல்லி சோழன் பேச்சை மாற்றுறாங்க. அவங்க தேதி குறிச்சிட்டு போனதுமே நம்ம பல்லவனுக்கு அழுக தாங்கவே முடியலை. ஏன்னா எப்படினாலும் அண்ணன் தனி கொடுத்துன போயிடுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கள போய் எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சோழனும் பாண்டியனும் ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இந்த பல்லவன் அழுதே நம்மளை மாட்டி கொடுத்துருவான் போலிக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சேரனும் என்னடா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா, உனக்கு கல்யாணம் நடக்குதில்ல சந்தோஷமா, அதனால தான் எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துட்டு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ தான் நிலா ஃபேஸ்லேயே ஒரு நிம்மதி வருது. ஆனால் பல்லவன் நிலா கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. அண்ணனும் தனி கொடுத்தனும் போயிடுவாங்க, நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்க, அதுக்கடுத்து நாங்கள் எப்படித்தான் இந்த வீட்டில் இருக்கவோ எனக்கு தெரியலை, எல்லாருமே பாண்டியன், சோழன் இவங்கெல்லாம் அவங்களோட லைஃப்பை பார்ப்பாங்க, ஆனால் எனக்கு நீங்கள் 2 பேர் இல்லைனாலுமே வீடு சுடுகாடாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுனே நம்ம நிலாவுக்கு தெரியலை. சரி, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.